யாரோ சொல்லிட்டாங்க, அப்படியே பாக்குறது. கர்த்தர் என் பிள்ளையை எடுத்துன்னு போயிட்டாரு. உங்க பிள்ளையை எடுக்கிறவர் இல்லைங்க. என் தேவன் கொல்லுகிறவர் இல்ல, அழிக்கிறவர் இல்ல, எடுக்கிறவர் இல்ல. என் தேவன் கொடுக்கிறவர், 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 கொடுக்கிறவர். இப்படி நிறைய காரியங்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிற விதத்தில் பார்க்க விடாதபடி வேறு விதமான எண்ணங்களை கொடுத்து நம்மை வேற மாதிரி பார்க்க வைக்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வசனத்தை பகுத்து அறியுங்கள். எல்லாம் சொல்லுங்க, பகுத்து அறியுங்கள். சொல்றாரு, பணம் இருந்தா நம்ம அழிஞ்சு போயிடும், கெட்டு போயிடும். பணம் உங்களை அழிக்காது, பண ஆசை தான் உங்களை அழிக்கும். பணம் இருந்த ஆசை வந்துடும் நேரத்துல. ஏன் பணம் இல்லைன்னா உனக்கு ஆசை வந்தது இல்லையோ? எனக்கு தெரிஞ்சு பணக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பண ஆசையை விட பணமே இல்லாதவங்களுக்கு ஆசையை நான் அதிகமா பார்த்திருக்கேன். அதனாலதான் திருடு வந்தது. அது மாதிரி பாக்குறாங்க. இவங்க நம்ம சொல்றது, நம்ம ஒண்ணு இல்லாம தான் அந்த பண ஆசை இல்லாம போயிடும் பாருங்க. யார் சொன்னா? இல்லாம இருக்கும்போது ஆசை ஜாஸ்தி ஆயிடுது. பண ஆசையே எல்லா தீமைக்கு காரணமே ஒழிய பணம் எல்லா தீமைக்கும் காரணம் கிடையாது. பணம் உங்களுக்கு வேணும். பார்க்கிற விதத்தை மாத்துங்க. பார்க்கலாம் சொல்லுங்க, பார்க்கிற விதத்தை மாத்து. தப்பான லென்ஸை போட்டு தப்பா பார்க்கும்போது தப்பாவே தெரியும். ஹைதராபாத் மியூசியத்துக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா கண்ணாடி பலவிதம். நம்ம ஆளுங்க கண்ணாடி வாங்கிட்டு தான் கோல்ட கொடுத்துட்டாங்க. இப்படித்தான் சுதந்திரத்தை வெளியூர்ல இருந்து வெள்ளக்காரன் வரும்பொழுது நம்ம ஊர் எப்படி திருடிட்டான்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி கொடுத்தே எடுத்துட்டான். பெல்ஜியம் கிளாஸுங்க இது விதமா இருக்கும். குள்ளமாகிற ஆள ஒரு கண்ணாடி வச்சிருக்கான். போய் நின்னீங்கன்னா 6 அடி 11 உங்களை மாதிரி உயரமா காட்டும். தரிசாகிற ஆள் ரொம்ப வருத்தமா இருந்தா பரவாயில்ல, எதுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணோம், கண்ணாடி பண்ணி நில்லு, மெலிசா காட்டும். மெலிசாகிற ஆளு கொஞ்சம் தடிசா இருந்தா நல்லா இருக்கும்னா நீ நில்லு, இந்த கண்ணாடியில உன்னை தடிசா காட்டும். இப்படி பல கண்ணாடி அங்க வச்சுதான். எல்லாம் ஒரு விதமான லென்ஸ். வேத புத்தகத்தை நீங்க படிக்கும் போது இப்படி லென்ஸ் போட்டு படிக்க கூடாது. நமக்கு விரும்பின விதத்துல போட்டு பார்த்து இது நம்மளுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து புகுத்தி தேவனுடைய காரியங்கள்ல நீங்க செய்த ஏற்கனவே விட்டு வந்த உலக வழிபாடுகளை இந்த காரியத்தில் தேவனுடைய வார்த்தையில கொண்டு வராமல், தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையில் அவராலே நமக்கு என்ன செய்யப்பட்டது என்பதை பார்க்கணும். அதை குறித்த ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் நமக்கு இருக்கணும். நல்லா கவனிங்க. நீங்கள் மனம் திரும்பும்படி முதலாவது உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டது. அவர்கள் பிரீச் பண்ணதால கன்வெர்ட் பண்ணப்பட்டு மாற்றப்படும். எப்போ நம்ம மனம் மாறணுமோ சபைக்கு வந்த பிறகு டிசைபிள்ஷிப், இங்கே சீஷர்களாக மாறுகிறோம். கவனிக்கிறீங்களா? முதல் நாள் கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அதனாலதான் மெதுவா சொல்லி. முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும்படி, மனதை கொஞ்சம் திருப்பும்படி. ரொம்ப கவலையில மூழ்கிட்டு இருப்போம். பிரசங்கிக்கிறார், மனசை திருப்புறார், அவர் அன்பு சொல்றார், ஜெபம் பண்றாரு, ஒரு வல்லமை மேல வந்து விழுது, அற்புதங்கள் நடக்குது, சுகம் பெறும். உடனே மனம் மாறுறோம். மனம் மாறி அந்த மனசை திருப்பி கர்த்தரை பார்க்கிறோம், ரட்சிப்பை பெறும். இப்ப சபையில வந்துட்டு திரும்பவும் அதே ஜர்க்கு நீங்க பார்க்க முடியாது. சபைக்கு வந்த பிறகு நீங்க சீஷராகணும், வளரணும். எல்லாம் சொல்லுங்க, வளரணும். திரும்ப சொல்லுங்க. அப்ப நம்ம பார்க்கிற விதம் மாறணும். எந்த விதத்தில் எப்படி பார்க்கறீங்களோ உங்களோட பிலாசபியை பொறுத்து தான் நீங்க என்ன மாதிரி கண்ணோட்டம், அதுக்கேற்ற மாதிரி தான் கனி இருக்கும். உங்களுடைய அவுட்லுக் எல்லாமே அப்படிதான் ஆயிடும். அப்ப ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ பார்க்கிறானோ அவன் அப்படி ஆயிடுறான். அதனால சில பேர் பாத்தீங்கன்னா பயங்கர மதவாதி ஆயிடும். அவங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னா முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு சில கொள்கை இருக்குது, அது சரியா, அதுதான் எங்களுக்கு மெயின். நீங்க குடும்பம் நல்லா இருக்குதா, குடும்பம் நல்லா, எனக்கு அது முக்கியம் இல்ல. நாங்க சில கொள்கைகள் வச்சிருக்கோம், அதன்படி நடக்கணும், அதுதான் முக்கியம். அப்படிதான் யூதர்கள் சொன்னாங்க. பாரம்பரியம். ஒரு ஆடு விழுந்து போச்சுன்னா தூக்கிடுவாங்க. அதே ஒரு மனுஷன் விழுந்துட்டான்னா ஓய்வு நாள்ல தூக்க மாட்டாங்க. அது வந்து சப்போஸ் ஒரு கட்டடம் இடிஞ்சு உள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கான், மாட்டிட்டு இருக்கான், கல்லு மூடி இருக்குது, உள்ள யாருன்னு தெரியலன்னா கல்ல மெதுவா எடுத்து பார்ப்பான், தள்ளி பார்ப்பான். யூதனா இருந்தா மூச்சு விடுறதுக்கு கல் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவான்.
புறஜாதியா இருந்தா இருக்கிற கல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுட்டு செத்து போட்டுன்னு மூடி வச்சுட்டு வந்துடும். இதான் மதவாதிகள். மதத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே கூடுமான வரைக்கும் கொலையாளிகள் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில் நீங்க நல்லா ஆகணும், முன்னேறணும், விருத்தி ஆகணும், குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்கள் முன்னேற எண்ணமே இருக்காது. எப்பவுமே சில கொள்கைகள், நீங்க செத்த விட பரவாயில்ல, அவங்களுக்கு முக்கியமானது என்னன்னா கொள்கைகள் நிறைவேறணும். இயேசுநாதர் வந்தது பெரிய மதத்திலே பைத்தியம் பிடித்திருக்கும் பொழுது இயேசுநாதர் அங்கே வந்து பிரசங்கிக்கிறார். ஏழைக்கு பலனாய், எளியவனுக்கு திடனாய், கட்டப்பட்டவனை விடுதலை ஆக்குகிறவராய். புறதேசத்திலிருந்து வருகிறவர்கள் புறஜாதிகளை அவர்கள் நாய்கள் என்று சொல்லும் பொழுது அந்த யூதர்கள் வெட்கப்படும்படி அவருடைய விசுவாசத்தை உயர்த்தி காட்டி, ஸ்திரீகள் மிக கேவலமானவர்கள் எண்ணப்படாதவர்களாய் கருதப்பட்ட பொழுது அவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை எடுத்து காட்டி அவர்களுக்கு முதலிடம் கொடுக்கத்தக்க விதத்திலே இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் மிக உயர்ந்ததாக இருந்தது. ஆகவே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அவர் பேசும்பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின்பாய் வந்தார்கள். இயேசு மதவாதி அல்ல, இயேசு தேவனுடைய குமார். அல்லேலூயா. அப்ப தேவன் மனுஷனை தம்மை போலவே சிருஷ்டித்து, வேதம் சொல்லுது மனுஷனை தேவன் தமது சாயலின்படியே மனுஷனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த பிறகு வேதம் சொல்லுகிறது மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி, பாவியா இருக்கான், பூமியிலிருந்து மண்ணை எடுத்து மனுஷனை உருவாக்கி அந்த நாசில ஊதின உடனே ஜீவன் உள்ள போய் ஜீவனும் ஆத்மாவும் ஆவியும் மனதும் சரீரம் உள்ளவனாக மனுஷன் எழும்பினான். அவன் எழும்பும் பொழுது நிர்வாணியா எழும்பல, என் தேவன் மகிமையினாலே மூடியிருந்தான். அவன் நிர்வாணின்னு தெரியல அவங்களுக்கு, ஏன்னா மகிமை மூடி இருந்தது. ஒரு மகிமையான வஸ்திரம் அவர்கள் மேல் போடப்பட்டிருந்தது. சொல்லுமா ராமன் சொல்லுவோம். எப்ப தெரியுமா நம்ம ஹிமிலேட் ஆகிறோம், எப்ப நம்ம அவமானப்படுறோம்? என்ன இருக்குதோ அது இல்லைன்ற மாதிரி ஒரு பொய் பேசி நம்மளை அவமானப்படுத்துறான் பிசாசு. ஏதேன் தோட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பாரு. மகிமையில தேவன் மூடி இருந்தார். ஆதாமும் உயிரோடு எழுந்திருக்கிறான், மகிமையான வஸ்திரம் அவன் மேல் மூடப்பட்டிருந்தது. ஏவாளையும் அதே மாதிரி கர்த்தர் மூடி வச்சிருந்தாரு. கர்த்தர் சொல்றாரு, தோட்டத்தின் விருட்சத்தின் எல்லா கனியும் ஃப்ரீயா தாராளமா சாப்பிடலாம். எவ்வளவு ஒரு என்ன மாதிரி உள்ளம் பாருங்க. 2 மரம் வைக்கலைங்க, ஒன்னு ஜீவ விருட்சம், இன்னொன்னு இல்ல 2 மரம் இல்ல, நிறைய மரம். எல்லாம் சொல்லுங்க. அதுல சொல்லுது, வேதம் சொல்லுது, தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியை நீ தாராளமா புசிக்கலாம். ஆனா தோட்டத்து நடுவுல 2 மரம் வச்சா, நடுவுல ஒன்னு ஜீவனை அளிக்கிற மரம், இன்னொரு நன்மை தீமையா இருக்கு. எல்லா மரமும் சாப்பிடு, எல்லா மரத்து பழமும் சாப்பிடு. கர்த்தர் சொல்றாரு அதேதான். இப்போ கர்த்தர் சொல்ற, உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு கொடுத்துட்டேன். சுகம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சந்தோஷம் உங்களுது, சமாதானம் உங்களுது, சுகவாழ்வு உங்களுது. ஆனா பிசாசு சொல்றான், இன்னும் நீ சந்தோஷமா இல்ல, சுகவாழ்வா இல்ல, நீ வேசித்தனம் பண்ணு, விபச்சாரம் பண்ணு. இது நல்லா இருக்கும். ஒரு சில சொன்னா பாவ வாழ்க்கைய மாதிரி ஒரு இன்பமானது எதுவுமே இல்லை. கர்த்தர் இவ்வளோ நன்மையை கொடுத்திருக்காரு, மனுஷனுக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கும்படி சந்தோஷம், சமாதானம், சுகம், நல்ல குடும்பம், அருமையான காரியங்களை கர்த்தர் கொடுத்த பிறகு எல்லாம் நல்லது இருந்தா கூட பாவத்துக்கு இழுக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றான், இதை செய், இதை செய், இது வழியா போ, இது நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, பாவம் மனுஷனை அழிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்யும் பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய உறவை கெடுக்கிறது, நம்ம சரீரத்தை கெடுக்கிறது, நம்முடைய பணத்தை அழிக்கிறது, உங்கள் சமாதானத்தை கெடுக்கிறது. ஏற்கனவே ஏராளமான நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருந்தோம், அத்தனையை விட அதை விட இது நல்லதா தெரியுது. தோட்டத்தில் எல்லா விருட்சத்தின் கனி. ஆனா அவங்களுக்கு எது பிடிச்சதுன்னா, எது வேணான்னு சொன்னாரோ அதுதான் ரொம்ப அட்ராக்ஷனா இருந்தது. இது மாதிரி பேசும்போது தான் நம்ம ஒருத்தர் முகத்தை பார்த்து, உங்களுக்கும் பாடம் எனக்கும் பாடம். ஆமென். நான் இங்க நின்று இப்படி இப்படி காட்டுறதுக்கு வரல, நம்ம எல்லாருமே நல்லா வாழும். இப்படி இப்படி வெட்டுறதுக்கும் வரல, கட்டுறதுக்கு வந்திருக்கேன். வெட்டி வீழ்த்த வரல, கட்டி எழுப்ப வந்திருக்கேன். அவரை விட்டு நம்ம தூரம் போயிடக்கூடாது.
கிறிஸ்டியன் லிவிங் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதை கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுவாங்க. உடனே பாரம்பரியத்தில் போயிட விட. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? முடிய ஒட்ட ஒட்ட வெட்டு, சட்டைய மாத்து. வேற என்ன? வெளிப்புறம் சில யூனிஃபார்ம் கோடு இருக்குது, அதை கொடுத்துருவாங்க. 1 2 3 4. இல்ல 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 இல்ல, அது இல்ல. உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய பேச்சு எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து வெளிப்படணும். குடும்பத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் அன்பு இருக்கணும். பதில் கொடுங்க. ஆமென். அன்பு இருக்கணும். மாயமான தாழ்மை இருக்கக்கூடாது, உண்மையான தாழ்மை இருக்கணும். நீடிய பொறுமை இருக்கணும், சாந்தம் இருக்கணும், விட்டு கொடுக்கணும். சொல்லுங்க. நாங்க விட்டு கொடுங்க விளையாட்டாரு விட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு பாவமாவே தெரியல. நம்மளுக்கு என்னன்னா எப்படின்னா, இதுக்கு முன்னாடி குடிச்சு பயங்கரமா பாவம் செய்தாங்க பாருங்க. இப்ப இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுதான் பாவம், இது பாவம் இல்லை. சகோதரனை பத்தி தப்பா பேசுறது, எங்க சபை மாதிரி ஒரு சபை இல்லைன்னு சொல்றது, இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசியை திட்டுறது, இந்த சபை விசுவாசி இந்த சபை விசுவாசியை திட்டுறது, ஒருத்தரை குற்றப்படுத்திட்டு. நாங்க யார் தெரியுமா? ஃபெய்த் டீச்சர்ஸ். நாங்க யார் தெரியுமா? கிருபையில் உள்ளவர்கள். நீங்க நியாய பிரமாணத்தை பின்பற்றுபவர்கள். செத்து எல்லாரும் ஒரு இடம் தான் போக போறோம். பதில சின்ன சின்ன இந்த உபதேசங்கள் நல்லதுதான் பாருங்க. உபதேசம் நம்ம வளர்றோம், எல்லாம் ரைட் தான். ஆனா அதுக்காக அந்த விசுவாசிகளை இன்னொரு சபை விசுவாசியோ அல்லது அந்த விசுவாசி இந்த சபை விசுவாசியை பார்க்கும்போது ஒரு எதிரிய பாக்குற மாதிரி பாக்குறது, என்னமோ ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பாக்குறது பிடிக்கல இவங்களுக்கு. அப்புறம் எப்படி அவர் பரலோகத்துல இருந்தா என்ன பண்ண போற? அவரு இருந்தா நான் நேரம் நரகம் போயிடுறேன்னு சொல்லுவியா? முடியுமா? முதல்ல எங்கேயே பக்கத்துல உட்கார்றது பிடிக்கலன்னா அப்புறம் எப்படி? சபை அமைதியாயிடுச்சு. எவ்வளவு நாளுங்க உங்க அக்கா கிட்ட பேசாம இருப்பீங்க? தங்கச்சி கிட்ட எப்ப சண்டை போட்டீங்க? என்ன கேக்குறீங்க? உங்களை தான் கேட்டிருக்கேன். எப்ப மாற போறீங்க? எப்ப உங்க மனதை நீங்க திருப்ப போறீங்க? எப்ப சமாதானமாக போறீங்க? கர்த்தர் கேட்கிறார், ஏன் எதற்காக வைராக்கு? எதுக்கு இந்த சண்டை? எதுக்கு வெறுப்பு? எதுக்கு நேரம் பார்த்தா கூட உன்னால பேச முடியல? ஆனா எல்லாம் மாத்தியாச்சு. ட்ரெஸ் மாத்தியாச்சு, பேர் மாத்தியாச்சு, இடம் இல்ல பேரு மாத்தினா இடம் மாத்தினா மனச மாத்தணுமே. ஹலோ, பாரம்பரியத்தை கை கொள்ளக்கூடாது. சும்மா வெளியில 2 காரியத்தை எடுத்து மாட்டிட்டு கடைசியில பார்க்கும்போது ஒரு நல்ல பழகின ஆளா இருந்தா அவங்க கிட்ட பேச நல்ல 2 பேருக்கு நல்லா போதுன்னு வைங்க. நீங்களும் நானும் நல்லா பழகிறோம்னா அக்கா ஸ்தோத்திரங்க, அதே மாதிரிதான் நம்ம விரோதி கிட்ட பேசுவோம். அங்க வரமாட்டே ஆசக்காரி என்னைக்குதான் ஒழிஞ்சு போவாளோ. ஆண்டவரே ஜெபத்துல வச்சிருக்க, ஆண்டவரே அவ குடும்பமே அறுப்புண்டு போனோம். நம்ம விசுவாசிங்க ஜெபம் பண்றாங்க அந்த மாதிரிலாம் ஜெபத்துல வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாசம் அவங்களுக்கு 3 மாசம் 3 நாள் 7 வாரம் 7 மாசம் இப்படி எல்லாமே ஒத்தப்பட நம்பர்லயே வரும். நியூமராலஜி இதெல்லாம் அந்த மதத்துல எங்கேயோ இருந்தாங்க பாருங்க. அங்க இருந்த பாரம்பரியம், வெறுப்பு, கசப்பு, எரிச்சல் பிக்ஸ் பண்ணிடுவாங்க. இத்தனை நீங்க என்ன பாருங்க, 21 நாள் அந்த குடும்பம் என்ன கேதியாவது பாரு. நாம் என்றைக்கு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய வாயில சாபமான வார்த்தை வரவே கூடாது. ஆசீர்வதிக்கிற வார்த்தை இல்லாம சாபமானது உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. என்ன பாஸ்டர் என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? பேசிட்டோம்ங்க, நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க. உங்களை ஒன்னும் பண்ணாது. அது நீங்க திரும்பி அவங்கள பேசும்போது தான் உன்னை எஃபெக்ட் பண்ணிருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு நீங்க எதிர்த்து பேசுறீங்கன்னா ஏதோ உன்னை ட்ரபிள் பண்ணிருக்குன்னு அர்த்தம். நீங்க அவங்க என்ன பேசினாலும் நீ பேசாம இருந்தா உனக்கு எந்த ட்ரபிளும் ஆகலன்னு அர்த்தம். கூலா இருக்கணும், காமா இருக்கணும், ஹோல்ட் யுவர் பீஸ், சமாதானமா வாழணும். சொல்லுங்க. திடீர்னு வருவாங்க, நீ நல்லாதான் இருப்ப, சமாதானம். சிஸ்டர் உன்னை பத்தி இப்படி சொன்னாங்க, அப்படிமா அதை பத்தி நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு போன பிறகு என்ன திமிர் பாருடி அவளுக்கு, என்ன மாதிரி பேசிட்டு பாரு.
அப்ப நீங்க போங்க பரவாயில்ல ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்க, அது அவங்க எதிரில் சொல்லுவோம். ஆனா உள்ள டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய வச்சு. தூக்கி எறிவோம். ஆமென். அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் நம்மிடத்தில் கொடுத்திருக்கிற இந்த நன்மையானதை சாத்தான் திருடி கொண்டு போகாதபடி வேதம் சொல்லுகிறது, தேவன் மனுஷனை தனது சாயலும்படி சிருஷ்டித்து அவனை தன்னை போலவே எழுப்பி உயிராட்டு போது பிசாசு சொல்றான். இப்ப சொல்றான் பாருங்க, நீ தேவன மாதிரி இல்ல, இந்த கனியை புசிச்சா நீ தேவன மாதிரி இருப்ப. ஏற்கனவே நீங்கள் சுகமானீர்கள். ஆனா சில பேர் சொல்றாங்க, இல்ல இல்ல நீங்க இதெல்லாம் செய்தா சுகம் வரும். உங்க வீட்டுல ஏதோ ஒரு செத்த ஆவி இருக்குது, அதனாலதான் உனக்கு இந்த பிரச்சனை, நீ இத்தனை நாளைக்கு இதெல்லாம் உபவாசம் பண்ணி இதெல்லாம் பண்ணணும், அப்பதான் நீ சரியாவ. உங்க வீட்டுல கடன் தொல்லை இல்ல வறுமை ஏதோ தரித்திரம் இருக்குன்னா உடனே சொல்றாங்க, இல்ல இல்ல நீ இதுக்கு இதெல்லாம் இதுக்கு இது ஒரு தாத்தா காலத்துல இருந்த சாபம் உன் வீட்டுல வந்திருக்குது, அதனாலதான் இந்த குடும்பம் இந்த கதியில இருக்கு, அதனால நீ இதெல்லாம் பண்ணணும் மகளே, அப்பதான் உனக்கு சாபம் போகும். கவனிங்க, தாத்தா தாத்தாவுடைய தாத்தா 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 ஆபிரகாம் தாத்தா அப்படியே போயிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் லோத்து தாத்தா, லோத்து தாத்தாக்கு அப்புறம் ஆதாம் தாத்தா. அப்படி வந்த எல்லா சாபத்தையும் ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்துட்டாரு. ஏன் இதெல்லாம் சொல்றேன், நீங்க சரியா பார்க்கணுங்க, நல்லா பார்க்கணும். சொல்லுங்க, நல்லா பார்க்கணும். தந்திரமா உள்ள நுழைகிறான் பிசாசு, சொல்றான் நீ இன்னும் சரியாகல. ஏவாள் கிட்ட சொல்றான், இல்ல இல்ல ஆதாம் அப்ப இல்ல, ஏவாள் கிட்ட பேசிட்டு இருக்கான் பிசாசு, இந்த கனியை புசிச்சா நீ தேவன மாதிரியே இருப்ப. அப்ப தேவன் ஆதாம் கிட்ட பேசும்பொழுது ஏவாள் அங்க இல்ல, ஆனா இப்ப வந்து ஏவாள் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதனாலதான் சபைக்கு கரெக்டா வந்துடணும். ஏன்னா சொல்லும் போது இவங்க இல்ல, அதான் அங்க பிரச்சனை. அதனால அவங்களுக்கு சரியா இன்ஃபர்மேஷன் போல நினைக்கிறேன். சபையில 2 வாரம் விட்டு 3வது வாரம் வந்தா சில நேரம் புரியாம இருக்கும். அதனாலதான் தொடர்ந்து வரணும். சில சபை கூடிவதை விட்டு போல விட்டு விடாமல் இருக்கணும். நமக்கு சரியா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, சொல்லுது அப்படியா, அப்ப இந்த கனியை புசிச்சா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு பாரு. அது அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கு எப்படி இருக்கு, அந்த பழம் மாதிரி ஒரு நல்ல பழம் எதுவும் இல்லை, அதுதான் ரொம்ப டேஸ்ட் மாதிரி தெரியுது. இன்னைக்கும் பிசாசு கர்த்தர் நம்மளுக்கு சுகம் கொடுத்திருக்காரு, நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறாரு, தேவ நீதி ஆக்கி இருக்கிறாரு. ஆனா நடுவுல ஏதோ ஒரு இச்சையை கொடுக்கறான், கெட்டதை கொடுக்கறான். அந்த மாதிரி இன்பமானது இல்லாதது மாதிரி ஏதோ நீ உலகத்திலே ஏதோ ஒண்ணு இழந்த மாதிரி உன்னை காட்டுறான். நான் சொல்றேன், நீங்கள் ஏற்கனவே நீங்க நல்லா இருக்கீங்க, ஏற்கனவே உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கு. சில நேரத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டி உங்க குடும்பத்துல ஒண்ணுமே இல்லாதது மாதிரி காட்டுறான். பணம் இல்லையே, நீ எப்படி சந்தோஷமா வாழ போற? குடும்பத்துல உன்னை நேசிக்க யாரும் இல்லையே. 2 காரியம் வேதம் சொல்லுது, சுற்றி நெருங்கி நிற்கும் பாரம் பாவம். நெருங்கி நிக்குதான், எல்லாம் சொல்லுங்க, என்ன நெருங்கி நிக்குது? பாரமும் பாவம். எல்லாம் சொல்லுங்க. இது 2ம் விசுவாசி சுத்தி இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, இது 2ஐயும் நீ தள்ளி, நீங்க தான் தள்ளணும். நீங்க ஜெப கூட்டத்துல வந்து பாஸ்டர் எனக்காக நீங்க கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லாதீங்க. நான் உனக்காக தள்ள முடியாது, நீ எனக்காக தள்ள முடியாது, நம்ம தான் தள்ளணும். அவங்க தள்ளிக்கணும். பகலாம் சொல்லுங்க, நீங்க தான் தள்ளணும். உங்க கோபத்தை நான் தள்ள முடியாது, உன் கோபத்தை நீ தான் தள்ளிக்கணும். உன் பாரத்தை நீ தான் தள்ளணும், உங்க பாரத்தை நான் தள்ள முடியாது. எல்லாம் சில பேர் சொல்றாங்க, பாரப்படுறவங்க வாங்க நாங்க எடுத்துக்கிறோம், அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது, நீ தள்ளணும். ஒருவேளை நான் எடுக்கக்கூடியதா இருந்திருந்தா நான் நல்லா வாங்கிக்குவேன் உங்ககிட்ட இருந்து. வேற ஏதாவது இருந்ததுன்னா எதுக்கு நான் இவ்வளவு நிதானமா பகுத்து நிதானமா போதிக்கணும்? எனக்கு சிம்பிளா வாங்க எல்லாரும் வாங்க, நான் ஜெபம் பண்றேன், எண்ணெய் வச்சிருக்கேன், நைட்டு முழுவதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி எல்லாம் சரி பண்ணுவேன், செட்டில் பண்ணிடுறேன், பண்ண மாட்டேன். சத்தியத்தை அறிந்தால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அற்புதங்கள் நடந்தது, ரட்சிக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள் அல்ல ஆசீர்வாதம் நடக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வியாதி இருந்தது, கர்த்தர் மருந்து இல்லாம உங்களை சுகமாக்கினார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ ஆசீர்வாதத்துல வியாதியே இல்லாம ஆசீர்வாதமா வாழறது.
ரட்சிக்கப்பட்டது முன்னாடி கடன் தொல்லையிலையும் குறைவிலையும் கஷ்டத்திலையும் இருந்தோம். ஒரு அற்புதம் செய்து உன் பிள்ளைக்கு வேலையை கொடுத்தாரு, கடன் தொல்லையில இருந்து நீங்க வெளியே வந்தீங்க. ஆனா சபைக்கு வந்து ஆசீர்வாதத்தில் வரும்போது கடனே வாங்காம பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு நீ உயர்ந்து வந்து அப்ப நீங்க வளரணும், டிசைபிள் ஆகணும், சீஷர்கள் ஆகணும். அப்பனா தேவன் செய்த காரியம் என்ன என்பதை நல்லா கவனிக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லும் தேவனுடைய வார்த்தையை கவனிப்பேன். வேதம் சொல்லுது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனதை நீங்கள் புதுப்பீர்கள். நமக்கு ஏற்கனவே எல்லாம் நன்மையானதை எல்லாத்தையும் கர்த்தர் செய்தார். ஆதாமும் ஏவாளையும் தேவையான அனைத்தும் எல்லாமே அங்க இருந்தது. ஆனா அவன் வந்து சொல்றான், இல்ல நீ இனிமேல் தான் நீ ஒண்ணு செய்யணும், இந்த கனியை நீ புசிக்கணும், நீ செய்தா தான் உனக்கு வரும். ஆனா அவங்க செய்யாமலேயே நல்லா இருக்காங்க. ஹலோ, அவங்க ஒண்ணும் செய்யல, அவங்க செய்யாமலே நல்லா வாழ்றதுக்கு அவர் செய்துட்டார் எல்லாத்தையும். அவனுங்க ஏதேன் வாழ்வு தொடர்ந்து இப்ப சொல்றாரு, நீ செய்து நல்லா வாழ போறது இல்ல, நீ நல்லா வாழறதுக்கு ஏதேன் தோட்டத்தோட உறவை என் பிரசனத்தை உனக்கு கொடுத்துட்டேன். என்னோட உறவாட முடியும், என்ன நீ ஆராதிக்க முடியும், உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நான் செய்துட்டேன். இப்ப நீங்க பார்க்க வேண்டிய விதத்தை மாத்தணும்னா எண்ணங்கள் தான் நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. நம்ம எண்ணங்கள் நம்மள பார்க்க வைக்குது. நம்ம பார்க்கறது எண்ணங்களை கொடுக்குது, நம்முடைய எண்ணங்கள் நம்மள சில காரியத்தை பார்க்க வைக்குது. நல்லா இருக்கிறோம், குடும்பம் ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா போயிட்டே இருக்கும். ஆனா சில சூழ்நிலைகள் தலைகீழா மாறும் பொழுது 1000 எண்ணங்கள் வந்துருது. தனியா உட்காந்து தப்பா பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரு, என் குடும்பத்துல ஏன் நாங்க இப்படி இருக்கிறோம், கர்த்தர் ஏன் பிரதர் எங்க குடும்பத்துக்கு இப்படி இவ்வளவு சோதனை கொடுக்குறோம். பத்து சொல்றாரு, ரொம்ப சோதனை பிரதர், ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு, ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு நீங்க எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க அவர் கொடுத்தாரு? இல்லைங்க இருக்குன்னு. சரி இருக்கட்டங்க, ஆனா அவரு தான் கொடுத்தாருன்னு எப்படி தெரியும்னு. கஷ்டம் இருக்குன்னாரு. நான் கேட்டேன், கஷ்டம் இருக்கு இல்லன்னு சொல்லல, கஷ்டம் இருக்கு, ஆனா அவ்வளவு தெளிவா அவரு தான் கொடுத்தாருன்னு எப்படி சொல்றீங்க? அதே சுகம் கிடைக்கும் போது அவர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டீங்க, நன்மையை கிடைக்கும் போது அவர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டீங்க, வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் போது கர்த்தர் கொடுத்தாருன்னு அவ்வளவு தெளிவா சொல்ல மாட்டீங்க. ஆனா வீட்டுல ஒரு பிரச்சனை, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல, அல்லது ஒரு பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அது உங்க வீட்டுல கடன் தொழில வாழுறீங்க, உங்க குடும்பத்துல நெருக்கம் வந்தாச்சு, 1000 பிரச்சனை வந்தாச்சுன்னா உடனே சொல்றீங்க கர்த்தர் செய்திருக்கிறாரு, இவ்வளவு பெரிய பிரச்சனை கர்த்தர் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்களே, அதை ஒண்டி தெளிவா எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்ச தெரியல பாஸ்டர், அப்படிதான் நானும், எனக்கே புரியல. புரிஞ்சுக்கோ, நன்மையான எந்த ஈவும் என் கர்த்தர் கையில் இருந்து வருது. அவர் செய்யறது இல்ல, அவர் ஒண்ணு கஷ்டப்படுத்துறது இல்ல, கஷ்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவர், கடலிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர், அவமானத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர், பாடுகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர், தோல்வியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர். உங்கள் எண்ணங்கள் மாறட்டும். அருமையானது, அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்திருக்கார் சொல்வது ஒண்ணுமே செய்யாத மாதிரி அவரை நம்பி வந்த ஆராதிச்ச, நான் கர்த்தரை பின்பற்றும்படி எங்க குடும்பமா வந்தோம், ஆனா எங்க குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை என்றது போல பிசாசு காட்டும் பொழுது தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், என் தேவன் இனிமேல் உனக்கு ஒன்றும் செய்யும்படி அல்ல, ஏற்கனவே கர்த்தர் யாவையும் செய்து முடித்து விட்டார். பகலால பசிரிச்சு சொல்லுங்க, எல்லாத்தையும் செய்து முடிச்சார். திரும்ப சொல்லுங்க, சில நம்ம ஆளுங்க பார்த்தா ஒண்ணுமே செய்யாம முடிச்சாடுவாங்க, எதுவுமே செய்திருக்க மாட்டாங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து வந்த பழம், ஹோம்ஒர்க் பண்ணிட்டேன் பார்த்தா புக் வாங்கி பார்த்தா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். என்னடா பையா எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல, அப்படி சொன்னா இருந்தாலும் விட்டுருவான்னு பார்த்தா இருந்தாலும் நோட் புக்கை வாங்கி பாத்துட்டாயா. இது நம்ம சொல்றது எல்லாம் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். என்ன பண்ணீங்க நீங்க சொல்லுங்க? ஆண்டவர் உன் நோட் புக்கை வாங்கி பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, 0 தான் இருக்கும். ஆனா அவர் நோட் புக் எடுத்து பாருங்க, இந்த புத்தகத்தில் பாருங்கள், இதில் எழுதியிருக்கிறதே நீங்கள் சுகமானீர்கள், இதில் எழுதியிருக்கிறதே உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி ஆக்கினை அவர் மேல் விழுந்ததே, இதில் எழுதியிருக்கிறதே சாபத்தில் உங்களை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார், இதில் எழுதியிருக்கிறதே உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அணுகாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உனக்கா யாவையும் செய்து முடிச்சிட்டேன். அப்ப நீங்க இப்படி மூளையில போய் உட்காந்து கர்த்தர் இப்படி செய்தார், நீ இப்படி உத்து பார்த்துக்கிட்டு அவர் ஏதோ பண்ணி வச்சிட்ட மாதிரி சொல்றாரு, கர்த்தர் நன்மையை செய்கிற தேவன்,
அவர் கையில் தீமை வாங்காமல் இருப்பது எப்படி கண்டுபிடிச்சிருக்கார் வசனம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இதெல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப ஃபேமஸ். அவர் கையில் நன்மையை வாங்கினான், அவர் கையில் தீமை வாங்காமல் இருப்பது எப்படி? அப்ப அவருடைய பிலாசபி எப்படின்னா, நன்மையும் கொடுப்பாரு, தீமையும் கொடுப்பாரு. சில பேருடைய பிலாசபி சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல சாபமும் கலந்திருக்கும், சாபத்துல ஆசீர்வாதமும் இருக்கும். அது என்னன்னு கேட்டேன், பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, நான் கேட்டுட்டு இருக்கேன். சாபம் என்பது வியாதி, அந்த வியாதியில ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தர் வியாதி கொடுக்காம தான் ரட்சிக்கப்பட்டிருப்பியா நீ? நம்மளுக்கு அதானே கரெக்ட் தானே. நான் கூட வியாதியா இருக்கும்போது கர்த்தர் என்ன தொட்டா இருக்குது. அப்ப வியாதி, அதை பாருங்க, அந்த தீமையில பாருங்களா, கர்த்தர் தீமையை கொடுத்து எப்படி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காரு. இவங்க நினைக்கிறது, ஏன் நல்லா இருக்கும் போதே எத்தனை தடவை ஜூலியஸ் பாஸ்டர் வச்சு ஒன்னு கூட பேசியிருக்காரு. அப்பெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. வியாதி வந்து கை கால் முடக்கி இப்படி உட்காரும் போது பக்கத்தை வந்து சொல்லிட்டு இருக்கான், சொல்லு கேக்குற. கேட்டதுனாலதான் விசுவாசிங்க. கை முடமாகிறதுக்கு முன்னாடியே காது கொடுத்து கேட்டிருந்தா நல்லா இருக்கும் போதே நீ ரட்சிக்கப்பட்டிருப்ப. கை எப்படி மாட்டியாச்சு, கால் எப்படி தூக்கி மாட்டியாச்சு, இப்ப எங்கேயும் ஓட முடியாது. பக்கத்துல இருந்து சொல்றாரு, தம்பி இயேசுநாதர் தான் தெய்வம். சொல்லுங்கய்யா, நம்புறேன் நம்புறேன். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டிய ஒழிய இந்த கால்ல ஊக்கு மாட்டினால ரட்சிக்கப்படல. கேட்டதுனாலே விசுவாசம் வந்தது, அந்த விசுவாசத்தாலே ரட்சிக்கப்பட்டீங்க ஒழிய. உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே.